கண்ணெதிரே தோன்றினாள். உங்க பொண்ணு சக்திக்கு அந்த சொத்தெல்லாம் கிடைக்க போகுதுன்னா அதுக்காக நீங்க சந்தோஷப்பட்டா சரி. ருத்ராவோட பொண்ணுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது, நீங்க ஏன் பேரானந்தப்படுறீங்க? ஐயோ, நாம பாட்டுக்கு சந்தோஷத்துல நிதானம் இல்லாம பேசிட்டோம். இவன் டக்குன்னு பாயிண்ட பிடிச்சிட்டானே. ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்கறானே. சக்தி என் பொண்ணு இல்ல, அனிதா தான் என் பொண்ணுன்னு ஒரு உணர்ச்சி வேகத்துல சொல்லி இருந்தா இவனுக்கும் அந்த ரகசியம் தெரிஞ்சு போயிருக்குமே. நல்ல வேளை சுதாரிச்சுக்கிட்டோம். உண்மைய உளறி கொட்டி இருந்தா அப்புறம் இவனை கொல்றதுக்கு இன்னொருத்தனை தேடி அலைய வேண்டி இருந்திருக்கும். என்னன்னா பதிலே காணோம். உங்க சொந்த பொண்ணை விடவும் உங்க முதலாளி அம்மா பொண்ணு மேல உங்களுக்கு ஏன் அவ்வளவு பிரியம்? நானும் ரொம்ப நாளா கேட்டேன், நீங்க சொல்லவே இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்லியே ஆகணும். அது வேற ஒண்ணும் இல்ல மாதிரி. சின்ன வயசுல இருந்தே அனிதா அவ அப்பாவை பிரிஞ்சு வாழறதுனால என் மேல ஒரு அப்பா மாதிரி பாசம் காட்டி பழகும். அதனால தான் அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு தனி பிரியம் வந்துச்சு. இப்ப கூட மாதிரி எனக்கு வயசாயிடுச்சுன்னு ருத்ராமா எனக்கு பதிலா வேற ஒரு டிரைவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதை கேள்விப்பட்ட அனிதாமா ருத்ராமாட்ட போய் ரத்னமா வேற ஒரு டிரைவரை வச்சுக்கங்கன்னு சொல்ற வரைக்கும் ரத்னம் தான் டிரைவரா இருக்கணும்னு எனக்காக பரிஞ்சு பேசியிருக்காங்க. அனிதாமா சொன்னதாலதான் நான் இந்த வேலையிலேயே இப்ப இருக்கேன். இப்ப நீ சொல்லு, அனிதாமா அந்த இடத்துக்கு வர்றது எனக்கு பெரிய சந்தோஷம் தானே? கண்டிப்பாண்ணே. நீங்க இவ்வளோ விவரமா சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் எனக்கு தெளிவா புரியுது. டேய் முட்டாள், நான் என்னுடைய மூளைய கடவுளா நினைக்கிறவன்டா. உன்னை எல்லாம் கவுத்தி குப்புற படுக்க வைக்கிறது எனக்கு பெரிய விஷயமா என்ன? சரிண்ணே, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போதைக்கு எதுவும் செய்ய போறதில்ல. ருத்ராவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் எப்படி போக போகுதுன்னு நம்ம கவனமா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது வரைக்கும் கமலா விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் நீ மூச்சு விடாம இருக்கணும், சரியா? சரிண்ணே, அப்போ நான் கிளம்பட்டுமா? சரி. சரிண்ணே. அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே அது இயற்கையான மரணம்னு சொல்லிடுச்சே, அப்புறம் என்ன? அந்த பொறுக்கி அஸ்வின் திடீர்னு உள்ள வந்து குழப்பத்தை ஏற்படுத்திட்டாமா. இறந்து போன கமலா அம்மாவோட பொண்ணு அவங்க அம்மா சாவுக்கு நீங்க தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் மேடம். என் மம்மி எங்க இருக்காங்க? நான் அவங்கள பார்க்கணும். என்ன பாக்குறீங்க? என் மம்மி எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. நீங்க யாரு? எதுக்கு வந்திருக்கீங்க? நான் அவங்கள பார்க்கணும். அப்படிலாம் பார்க்க முடியாதுமா. மம்மி எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. சொன்னா கேளுங்க. மம்மி எங்க இருக்காங்க? நான் அவங்கள பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. தனி லாக்கப்ல வச்சிருக்கோம், அதனால நீங்க அவங்கள பார்க்க முடியாது. என் மம்மியை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் அவங்கள பார்த்தே ஆகணும். மேடம், நீங்க என் மேல கோவப்பட்டு எதுவும் ஆக போறது இல்ல. ருத்ரா மேடம் நீங்க பார்க்க கூடாதுங்கிறது என் விருப்பம் கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார் தான் அவங்கள யார் பார்க்க வந்தாலும் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எங்க மேலதிகாரிங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் மேடம் நாங்க ஃபாலோ பண்ண முடியும். என்ன சிவா இவங்க எப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அனிதா, நீ டென்ஷன் ஆகாம இரு, நான் பேசுறேன். சார், எங்க அத்தைக்கு ஜாமீன் வாங்குறதுக்காக லாயர் மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போயிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. அதுக்கு முன்னாடி எங்க அத்தையை பார்த்து பேசிக்கிறோம் சார். ப்ளீஸ் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க சார். இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா என்ன தொலைச்சிருவாரு. நீங்க அவ்வளவு பெரிய ஆளு, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறப்ப முடியாதுன்னு என்னால சொல்ல முடியல. இன்ஸ்பெக்டர் எப்ப வேணாலும் வரலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள மேடத்தை பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க. மம்மி
அனிமா அழாத அழாத. என்னால இந்த நிலைமையில உங்களை பார்க்க முடியல மம்மி. இப்படி அநியாயமா உங்களை லாக்அப்ல வச்சுட்டாங்கல்ல. நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, வாழ்க்கையில இப்படி எதிர்பாராத சூழ்நிலை வரத்தான் செய்யும். இத ஓவர் கம் பண்ணி மீண்டு வரதுல தான் நம்மளுடைய கெட்டிக்காரத்தனமே இருக்கு. இதுக்காக நாம அழுது வடிஞ்சிட்டு இருக்கிறதுல எதுவும் நடக்க போறதில்ல. கடவுளுக்கு கூட சோதனை காலம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்க தானே, நம்மளுக்கு சோதனை வராம இருக்குமா? மனுஷங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போற மன வலிமைய நாம தான் வளர்த்துக்கணும். அதை புரிஞ்சுக்காம இப்படி அழுதுகிட்டே இருக்காது அனிதா. உங்களுக்கு இருக்கிற மன தைரியம் எனக்கு இல்ல மம்மி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அனிமா. தைரியத்தை வளர்த்துக்கணும். தைரியத்தை இழந்துட்டா வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி நிலைமை வந்துரும். சிவா, நீ லாயரை பாத்தியா? என்ன சொன்னாரு? ஜாமீன் வாங்குறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போயிருக்காரு அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாங்கிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். மம்மி, இவ்வளவு நேரம் சாப்பிடாம பசியோட இருப்பீங்க. நாங்க போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரோம் மம்மி. எனக்கு எதுவும் வேண்டாம். லாயர் ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா நம்ம வீட்டுக்கு தானே போக போறோம். வீட்டுக்கு போய் எல்லாரும் மொத்தமா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்ஸ்பெக்டர் வர நேரமாச்சு. நீங்க கொஞ்சம் வெளியில நில்லுங்க ப்ளீஸ் சார். இதோ போயிடுறேன் சார். சரி சிவா, மம்மி. நீங்க போயிட்டு லாயர் வந்ததுக்கு அப்புறம் வாங்க. போங்க. சரி அத்தை. மம்மி, மம்மி, நான் போல மம்மி. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மம்மி. நம்ம எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம். போ அனிதா, கூட்டிட்டு போ சிவா. அனி வா. சிவா, லாயருக்கு ஃபோன் பண்ணி மேஜிஸ்டர் கிட்ட வாங்கிட்டாரான்னு கேளு. ஹலோ சார், மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்துட்டீங்களா? ஜாமீன் வாங்கிட்டீங்களா? தேங்க்யூ வெரி மச் சார். நாங்கள் இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க சார். ஆ, வாங்கிட்டாரா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சிவா. தேங்க்யூ so much. இந்த இன்ஸ்பெக்டர் சும்மாவே விடக்கூடாது சிவா. அந்த ஆளுக்கு நல்ல பாடம் எடுக்கணும். இப்போ இந்த ஆளை பழி வாங்குறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். முதல்ல நாம அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இப்போ அதான் முக்கியம். சார் என்னையா 2 பேரும் வெளியே நிக்கிறாங்க. ருத்ரா உள்ள போய் பார்த்தாங்களா? பார்க்கணும்னு கேட்டாங்க சார். உங்க அனுமதி இல்லாம பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கு மேல அவங்களும் எதுவும் பேசிக்காம வெளியில போய் நின்னுட்டாங்க சார். ஆமா, அவங்க லாயரு ஜாமீன் வாங்க போயிருக்காராமா? ஆமா சார், அப்படிதான் சொன்னாங்க. வாங்கிட்டு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார். அது ருத்ரா லாக்அப்ல பத்திரமா இருக்காளா? ரொம்ப பத்திரமா இருக்காங்க சார். அப்படியே இருக்கட்டும்.
சரி இந்நேரம் அவளுக்கு ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணிருப்பாங்களே, இன்னும் யாரும் வரலையா? அதெல்லாம் வந்துட்டாங்க சார். ருத்ராவோட பொண்ணும் அந்த சிவாவும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லாயர் ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காராம். அப்படியா? ஆமா சார். நோ 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 இன்ஸ்பெக்டர் சார், எந்த காரணத்தை கொண்டும் அவ வெளியே போகவே கூடாது. நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. சார், அவங்க ஜாமீன் வாங்கிட்டு வந்து அந்த அம்மாவை வெளியே கூட்டிட்டு போக என்ன உரிமை இருக்கோ அதே ஜாமீனை மறுத்து அவங்கள வெளியில விட முடியாதுன்னு சொல்றதுக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு. நான் பாத்துக்கிறேன் சார். இப்ப நீங்க சொன்னதை கேட்டதும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். என்னை மீறி அந்த அம்மாவை என் கஸ்டடியில இருந்து வெளியில கூட்டிட்டு போகவே முடியாது. ரொம்ப சந்தோஷம் இன்ஸ்பெக்டர் சார். நான் நினைச்ச மாதிரி ருத்ராவை ஒண்ணுமே இல்லாம தரமட்டமா காலி பண்ணணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா ஈசிஆர்ல உங்களுக்கு தனி பங்களாவே வாங்கி தரேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கேன். அந்த ருத்ரா ஒழிச்சு கட்டுறதுக்கு நான் எல்லா வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். அதுக்கு கிஃப்டா நீங்க என்ன கொடுத்தாலும் அதை மறுக்காம வாங்கிக்கிறேன். இதெல்லாம் சரியா நடந்து முடியட்டும். நான் சொன்னது உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன். சிவா, லாயர் வந்துட்டாரு சிவா. வாங்க சார், என் மம்மியை ஜாமீன்ல எடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். வாங்க போலாம். சார், சார், சொல்லுங்க சார். ஐ எம் சங்கர், ருத்ரா மேடத்தோட லாயர். அவங்கள பெயில் எடுக்கிறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்ட ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க சார். என்ன சார், திரும்ப என்கிட்டே கொடுத்துட்டீங்க? ஜாமீன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ருத்ரா மேடத்தை வெளியில விடுங்க சார். சாரி சார், என்னால அவங்கள வெளியில விட முடியாது. ஏன் என் மம்மியை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க? அதான் ப்ராப்பரா ஜாமீன் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? முதல்ல என் மம்மியை ரிலீஸ் பண்ணுங்க. மேடம், உங்க அதிகாரத்தை காட்டுறதுக்கு இது ஒண்ணு உங்க வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நாங்க ப்ராப்பரா ஜாமீன் ஆர்டர் வாங்கிட்டு வருவோம், நீங்க என் மம்மியை விட மாட்டேன்னு சொல்லுவீங்க. நாங்க அப்படியே ஐயா சாமின்னு கை கட்டி பேசணுமா? மேடம், உங்க பிஹேவியர் ரொம்ப ரூடா இருக்கு. இது சரியில்லை. அனிதா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஜாமீனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு, அப்படி எப்படி சிவா பொறுமையா இருக்க முடியும்? இப்ப அப்படித்தான் விட முடியாதுன்னு சொல்வாரு. இரு, பேசலாம். நீ அமைதியா இரு. அத்தையோட ஜாமீன்ல மேஜிஸ்ட்ரேட்டே சைன் போட்டு அனுமதி கொடுத்திருக்காரு. நீங்க எந்த மறுப்பும் சொல்லாம வெளியே விட்டு தான் சார் ஆகணும். எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியும் சார், எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. உங்க ரைட்ஸ் என்ன சார்? அவங்க வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரமா நேச்சுரல் டெத் ஆயிட்டாங்க. ஆனா அந்த அம்மாவோட பொண்ணு அவங்க சாவுல சந்தேகம் இருக்குன்னு ருத்ரா மேடம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது உங்க ரைட் சார். இப்போ அவங்கள சட்டப்படி வெளியில கொண்டு போறதுக்கு முறையா ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒபே பண்ணி அவங்கள வெளியில விட்டு தான் ஆகணும். முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சார். ஓ, நீங்க
கொடுத்த ஜாமீனை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இந்த ஜாமீனை நீங்க எந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வேலைக்கார அம்மாவை ருத்ரா மேடம் கொலை பண்ண கேஸுக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அந்த கொலைய இவங்க தனியா பண்ணல, கூட்டு சதின்னு அவங்க மேல இன்னொரு கேஸும் பதிவாயிருக்கு. அந்த கேஸ் விஷயமா எஃப்ஐஆர் போட்டு ஃபைல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்தாங்க பாருங்க. என்ன லாயர் சார், அவங்க மேல இருக்கிற அடிஷனல் கேஸ் சரியா தானே இருக்கு? இப்ப சொல்லுங்க, இதுக்கும் ஜாமீன் வாங்கினா தானே அவங்களை வெளியில் விட முடியும்? சொல்லுங்க சார். எப்படியோ ஜாமீனோட வருவோன்னு தெரிஞ்சு அவங்கள வெளியே விடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட திட்டம் போட்டு அத்தை மேல பொய்யான கேஸை ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நாங்க ஏன் சார் பொய்யான கேஸ் போட போறோம்? புகாரின் அடிப்படையில் தான் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்ல சிவா, சப்தகிரி சொல்ல சொல்ல இன்ஸ்பெக்டர் சார் இன்னும் அடுத்தடுத்து என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. அவரு சொல்லி நான் ஏன் மேடம் உங்க மேல கேஸ் போட போறேன்? அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த கேஸ் விஷயத்துல நேர்மையா என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணிருக்கேன். உங்க நேர்மையை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இன்ஸ்பெக்டர் சார். இந்த மாதிரி ஒரு சுத்தமான இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்டேஷனுக்கு வேணுங்கிறதுக்காக தானே சப்தகிரி உங்களை பிரியப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. மம்மி, உங்களை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்ற நம்பிக்கையோட வந்த மம்மி. ஆனா உங்க மேல பொய்யான கேஸ் போட்டு இந்த ஆளு வெளியே வராத மாதிரி பண்ணிட்டான். ஹலோ மேடம், ஒரு போலீஸ் அதிகாரிய மரியாதையே இல்லாம அவன் இவன் பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அப்புறம் உங்க மேலே கேஸ் போட வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். முதல்ல நீங்க அவங்க பக்கத்திலே போக கூடாது, வெளியில போங்க. ஏன் மம்மி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? மம்மின்னு ஒட்டி உறவாடுறதெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கீங்க. இப்ப அவங்க ஒரு கொலை குற்றவாளி. என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்கள என்னோட அனுமதி இல்லாம அவங்கள யாரும் பார்க்க முடியாது. Get out. I won't leave my mummy. Take action on me. If you can. Come on. அனிதா, அவரோட நமக்கு எதுக்கு பிரச்சனை? மம்மி, உங்க பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவரு யாரு? இந்த ஆளு சொன்னா நீங்க கொலை குற்றவாளி ஆயிடுவீங்களா? மேடம், நீங்களா வெளியில போனா நல்லது, இல்ல அசிங்கமாயிடும். இன்ஸ்பெக்டர், அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அனிதா, நீ சிவா கூட போய் அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாரு. போ மம்மி, போ அனிதா. சிவா, இவளை கூட்டிட்டு போ. மம்மி. சரி அத்தை. ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. அந்த இன்னொரு கேஸுக்கும் இன்னைக்கே ஜாமீன் வாங்கி உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம். சரி போங்க. மம்மி. அனி, வா போலாம். நாயர் சார், அடுத்த ஜாமீனை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வாங்கிட்டு வராதீங்க, ஹைகோர்ட் ஜட்ஜி கிட்ட வாங்கிட்டு வாங்க. அப்பதான் ஏத்துப்பேன், புரியுதா? போங்க. அந்த ஆளு எவ்வளவு டூ மச்சா பண்றான் பாத்தியா சிவா? அதான் அத்தை சொன்னாங்களே, அந்த சப்தகிரி இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எத்தனை கேஸை போட சொன்னாலும் இவர் போட்டுக்கிட்டே இருப்பாரு. கவர்மெண்ட் சம்பளத்துல சாப்பிட்றத விடவும் சப்தகிரியோட பணத்துல சாப்பிட்றது இந்த ஆளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதனாலதான் இப்படிலாம் பண்றான். இந்த கேஸ்க்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்தா ஒத்துக்க மாட்டேன்,
ஹைகோர்ட் ஜட்ஜு கிட்ட தான் ஜாமீன் வாங்கணும்னு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. எப்படி சார்? மேஜிஸ்ட்ரேட் ஜாமீன் கொடுத்தா அதை இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சும்மா தனக்கு பவர் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம திரும்பவும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஜாமீன் வாங்கிட்டு வந்து எதுக்கு அந்த ஆளுகிட்ட பிரச்சனை பண்ணணும்? அவர்தான் எங்க பிசினஸ் எதிரியோட பேச்சை கேட்டு திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. விடுங்க, எங்களுக்கு ருத்ராத்தையை வெளியே எடுத்தாகணும். நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜு கிட்ட ஜாமீன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி இப்ப சென்னையில் இல்ல சார், ஒரு லா அபிஷியல் ட்ரிப்பா ஹைதராபாத் போயிருக்காரு. அவரு கம்மிங் மண்டே தான் சார் வருவாரு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அவர் இங்க இல்லைங்கிறதுனால தான் நான் மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னா நம்ம உடனே ஃப்ளைட்ல போய் ஜாமீன் வாங்கிட்டு தரலாம். கொஞ்சம் இருங்க, நான் ஃப்ளைட் டிக்கெட் சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. அங்க போனாலும் ஜாமீன் வாங்க முடியாது சார். ஏன் வாங்க முடியாது? அதான் சொன்னேனே மேடம், அவர் போயிருக்கிறது ஒரு லா அபிஷியல் ட்ரிப். இந்த நேரத்துல போய் நம்ம ஜாமீன் கேட்டா நம்ம மேல கோவப்படுவாரே தவிர ஜாமீன் கொடுக்க மாட்டாரு. எதுவா இருந்தாலும் அவர் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பேசி தான் வாங்க முடியும். அப்படின்னா அது வரைக்கும் எங்க மம்மி லாக்அப்ல தான் இருக்கணுமா? சொல்லுங்க சார். மேடத்தை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம் தான் நான் ஜாமீன் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இன்னொரு புது கேஸ் போட்டிருப்பாருன்னு யாருக்கு மேடம் தெரியும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. என் மம்மி ஒரு நாள் கூட லாக்அப்ல தங்குற நிலைமை வந்துடவே கூடாது. இன்னைக்கு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். அதுக்கான ஏற்பாடு நீங்க பண்ணி தான் ஆகணும். என்ன சார் இவங்க எப்படி பேசுறாங்க? நான் தான் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டேன்ல. ஆனா கண்டிப்பா ஜாமீன் வாங்கி தந்தே ஆகணும்னா என்னால எப்படி சார் முடியும்? இப்படி புரிஞ்சுக்காம பேசினா எப்படி சார்? அப்போ லாக்அப்குள்ள உங்க அம்மா இருந்தா இப்படிதான் காரணம் சொல்லிட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க சார். இந்த மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னா வேற வழி இல்லை மேடம், இருந்துதான் ஆகணும். நீங்க பாருங்க சார், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். கம்மிங் மண்டே தான் சார் ஜாமீன் ரெடி பண்ண முடியும். சாரி சார். கமலா, கமலா, என்னாச்சு டாக்டர்? அவங்க நல்லா இருக்காங்கல்ல? சாரி மேடம், அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. என்ன கமலா, வீட்டுக்கு கிளம்பல? உங்களை பார்த்துட்டு போறதுக்கு தாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு கமலா, என்ன விஷயம்? அம்மா, நான் இப்ப சொல்ல போற விஷயம் என்னன்னா, மம்மி, உங்க ஃபோன் நம்பர் வேணுமா? எதுக்காகவா நீ இவ்வளவு தயங்குன? நான் வேற என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். அன்னைக்கே கமலா ஏதோ சொல்ல வந்தாங்க. ஒவ்வொரு தடங்களா வந்துகிட்டே இருந்ததுனால நம்மளும் அவங்க கிட்ட அழுத்தி எதுவும் கேட்க முடியல. கடைசியில நம்ம ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப யோசனை பண்ணி பாக்குறப்ப அவங்க ஏதோ சொல்ல வந்து அதை சொல்ல முடியாம ஏதோ சமாளிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபோன் நம்பரை வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படி என்கிட்ட ஏதாவது சொல்ல வந்திருந்தா அது என்னவா இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்து அதை நம்ம கிட்ட சொல்ல நினைச்சாங்களா? எதிரிங்க யாராவது கொல்ல வந்திருந்தா வெளியில வச்சுதானே இந்த காரியத்தை பண்ணிருப்பாங்க. நம்ம வீட்டு செக்யூரிட்டிக்கு தெரியாம யாரும் உள்ள வர முடியாது. அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நேச்சுரல் டெத்னு வந்திருக்கு. கமலா சாகறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன சொல்ல நினைச்சாங்க? அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு மன ரீதியான தவிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படின்னா அவங்க மன அழுத்தத்தால தான் இறந்திருக்கணும். ஆமா, அப்படிதான் இறந்திருக்க முடியும். அம்மா, எங்க அப்பா உங்க கம்பெனில தாம்மா வேலை பார்த்தாரு.
உங்க ஒர்க்கர்ஸ் குழந்தைங்க படிக்கிறதுக்கு நீங்க நிறைய பண உதவி செய்றீங்க. அப்படி நீங்க பண்ண பண உதவியில படிச்சுதான் நான் அந்த கான்ஸ்டபிள் வேலைக்கே வந்தேம்மா. உங்க கருணையால இன்னும் எத்தனையோ பேரு நல்ல நல்ல உத்தியோகத்துல இருக்காங்க. இப்படி எல்லாருக்கும் நல்லது பண்ற உங்க மேல அநியாயமா கொலைப்பழி விழுந்துருச்சேம்மா. என் மேல அநியாயமா தான் பழி விழுந்திருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன மாதிரி ஒருத்தர் மத்தவங்க படிப்புக்கு உதவி செய்யறது பெரிய விஷயம் இல்ல. அத நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டு நீ போலீஸ் ஆயிருக்கி. உன்னை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா, இன்ஸ்பெக்டர் வெளியில போயிருக்காரு. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. நான் போய் பெரிய ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்காக ப்ளீஸ்மா, ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிடுங்க. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. தேவைப்பட்ட நானே கேக்குறேன். நீ போய் உன் வேலையை பாரு. அந்த பொறுக்கி அஸ்வின் மூலமா நர்மதா மனச மாத்தி நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோம்னு தெரியலையே. சிவா சாரும் அனிதா அம்மாவும் ருத்ரா அம்மாவை பெயில் எடுக்க போயிருக்காங்க. பெயில் கிடைச்சு எங்க ருத்ரா அம்மா வீட்டுக்கு வந்துடணும். அவங்க போலீஸ் லாக்அப்லயே தங்குற நிலைமை வந்துடக்கூடாது. என்ன சிவா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ருத்ராவை காணோம். பெயில் கிடைக்கலையா? பெயில் கிடைச்சும் யூஸ் இல்லாம போயிடுச்சுமா. பெயில் கிடைச்சும் யூஸ் இல்லைன்னா எனக்கு புரியல. அடிஷ்னலா இன்னொரு கேஸ் இருக்கிறதுனால அந்த இன்ஸ்பெக்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருமா. ஹைகோர்ட் ஜட்ஜு கிட்ட இருந்து வாங்கிட்டு வரணுமா. இதுக்கு மேல அவரை பார்த்து பெயில் ஆர்டர் வாங்க முடியாதுன்னு நம்ம லாயர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளையிலேருந்து சனி ஞாயிறுன்னு 2 நாள் கோர்ட்டு லீவு. இனி திங்கக்கிழமை தான் அத்தையை பெயில் எடுக்க முடியும். எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அத்தையை வெளியே கொண்டு வர முடியாம போயிடுச்சுமா. அவளுக்கு பெயில் கிடைக்கலையா? ரொம்ப சந்தோஷம். 3 நாள் போலீஸ் லாக்கப்லயே இருந்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் இந்த கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போகணும்ல, அதுக்கு இது ஒரு முன் அனுபவமா இருக்கட்டும். அனிதா, நீங்க 2 பேரும் போயிருக்கீங்க. எப்படியோ ருத்ராவை கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க இப்படி சொன்னதும் எனக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போச்சு தெரியுமா? கடவுளே, ஏன் ருத்ராவுக்கா இப்படி லாக்அப்ல படுத்து தூங்குற நிலைமை வரணும்? ருத்ராவை நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் மம்மியை பார்க்கவே விட மாட்டேங்கிறான் அத்தை. அவன் எப்படி பார்க்க விடுவான்? அவன்தான் அந்த சப்தகிரியோட ஆளாச்சே. கெட்ட நேரமே நம்ம வீட்டுக்குள்ள குடியிருக்கும் போது நல்லது எங்க இருந்து நடக்கும்? கடைசியில நம்ம நிலைமை நெருப்பு கடல்ல நீந்துற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நம்மளோட தலை எழுத்து. என் மம்மி இப்போ நரகத்துல சிக்கியிருக்காங்க அத்தை. என்ன
இனிமே அவங்க சரியா சாப்பிடவும் மாட்டாங்க, தூங்கவும் மாட்டாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு அத்தை. ஐயோ அனி, என்னம்மா நீ அழாதன்னு கூட என்னால உனக்கு ஆறுதல் சொல்ல முடியல. இப்ப ஏன் நிலைமையும் ஒன்ன மாதிரிதான். ஜாமீனை நீங்க எந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வேலைக்கார அம்மாவை ருத்ரா மேடம் கொலை பண்ண கேஸுக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அந்த கொலைய இவங்க தனியா பண்ணல, கூட்டு சதின்னு அவங்க மேல இன்னொரு கேஸும் பதிவாயிருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரிய மரியாதையே இல்லாம அவன் இவன் பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அப்புறம் உங்க மேலே கேஸ் போட வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். முதல்ல நீங்க அவங்க பக்கத்திலே போக கூடாது, வெளியில போங்க. டாக்டர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உங்க அம்மா டெத் நேச்சுரல் டெத் தான் வந்திருக்கு. எனக்கு என்னமோ உங்களுக்கு தேவையில்லாம ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ உங்களை தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. சக்தி, இப்ப நான் சொல்றத நம்புவியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உனக்கு சொல்ல போறது கண்டிப்பா நடக்கும். என்னங்கம்மா அது? கூடிய சீக்கிரமே நீ மிகப்பெரிய கோடீஸ்வரியாக போற. லாக்கர்ல நம்ம கம்பெனி சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆபீஸ் ஃபைல்ஸ், ஷேர் மார்க்கெட் ஃபைல்ஸ், பாஸ்வேர்ட் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. நான் வர வரைக்கும் நீதான் அது எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். என்ன சார் சொல்றீங்க? அப்படி இல்லாம இருப்பாங்க? படு மோசமானவங்க மேடம் அவங்க. அதனாலதான் இவங்க அம்மாவையும் அடிச்சு கொண்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால இவங்க அம்மா மரணத்துல எங்களுக்கு முழுமையான நீதி கிடைச்சே ஆகணும். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்ல. கமலாம்மாவோட உடலையும் நாங்க வாங்குறதா இல்ல மேடம். என்ன சக்தி, கேரியர்ல சாப்பாடுலாம் கட்டிட்டு இருக்க? யாருக்கு? நான் வேற யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவேன்? எல்லாம் ருத்ரா அம்மாக்காக தான். தான் மேல அபாண்டமா கொலைப்பலி விழுந்திருக்குங்கிற கவலையிலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கற எதையும் அம்மா சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. பட்னியாவே தான் கிடப்பாங்க. நான் போய் அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும் பிரியா. அதான் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்.
அழாத சக்தி. ருத்ராமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கும் மனசு வேதனையா தான் இருக்கு. இதுல இருந்து அம்மா சீக்கிரம் வெளியே வரணும்னு கடவுளை வேண்டிப்போம் சக்தி. நானும் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் பிரியா. இவ்ளோ பெரிய வசதி வாய்ப்போட வாழ்ந்தவங்க இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. சக்தி அழாத சக்தி. இந்த வீட்டோட சாமி பிரியா அவங்கள வச்சு ஆயிரக்கணக்கான குடும்பம் பொழைச்சிட்டு இருக்கு. அப்பா அம்மா இல்லாத அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்து அவங்களுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து படிக்க வச்சிட்டு இருக்காங்க. முதியோர் எல்லாம் கட்டி எத்தனையோ வயசான பெரியவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அவங்கள நல்ல முறையில பராமரிச்சுட்டு வராங்க. இப்படி எத்தனையோ பேரோட மனசுல கடவுளா இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நான் சொன்னதுக்காக தான் பரிதாபப்பட்டு கமலம்மாக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க. அவங்க உடம்புக்கு முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துதான் இறந்து போயிருக்காங்க. ஆனா அது ஒரு கொலை பழிய ருத்ராமா மேல வந்துருச்சு. அவங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்ட பிரியா. நீ கும்பிடுற சாமி அவங்கள இந்த பழியில இருந்து விடுவிச்சு வெளியில கொண்டு வந்துரும் சக்தி. நீ சொன்ன மாதிரி ருத்ராமா எதுவும் சாப்பிடாம பட்னியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உன் மேல எப்பவுமே தனி பிரியம் இருக்கு சக்தி. நீ சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்தா நிச்சயம் சாப்பிடுவாங்க. நீ முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போ. நான் போய் மத்த வேலைங்களை பாக்குறேன். போயிட்டு வரேன். சரி சக்தி. ஏன் நில்லு. டிஃபன் கேரியர்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு வேகமா போறியே, யாருக்கு இது? யாருக்கு எடுத்துட்டு போவாத்த? பழைய கஞ்சி குடிச்சுக்கிட்டு ஒரு ஓட்ட தையல் மிஷின்ல கிழிஞ்ச துணியை தச்சு கொடுத்து 10ஓ 20ஓ சம்பாதிச்சு கொடுத்த இவ அம்மாவுக்கு தான் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்ல. அதுக்கு தான் காரசாரமா சமைச்சு எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். ஏண்டி, ருத்ராவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நாங்களே எதுவும் சாப்பிடாம கவலையில நொந்து போயிருக்கோம். ஏண்டி, நீ உங்க அம்மாக்காரிக்கு எங்க வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு போறியா? உனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் என் அம்மாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போலங்கம்மா. ருத்ராமாக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். ஏன் மம்மிக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போறியா? ஆமாங்கம்மா. ஸ்டேஷன்ல அம்மா எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. நான் சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுத்தா நிச்சயம் சாப்பிட்டுருவாங்க. அதாம்மா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஏண்டி, ஏன் மம்மிக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போறியா? குடு.
தாண்டி என் மம்மிக்கு இவ்ளோ பெரிய நிலைமை. எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் என் மம்மிய பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படி ஒரு மரியாதையா வாழ்ந்துட்டு இருந்தவங்கள கொலை கேஸ்ல சிக்க வச்சு அவங்க இமேஜ டேமேஜ் ஆக்குனதும் இல்லாம உடனே நீ சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்கியா? உன் கையால ருத்ரா சாப்பிடுறது விஷத்தை சாப்பிடுறதுக்கு சமம். உன் அம்மாவை ஏற்கனவே மனசளவுல சாகடிச்சுட்டு இப்ப இந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் ஒரேடியா கதையை முடிச்சிடலாங்கிற திட்டத்தோட தான் இவ இந்த சாப்பாடை எடுத்துட்டு போக பாத்திருக்கா. நல்ல வேளை அனி, அதை பிடுங்கி நீ கீழே எறிஞ்சிட்ட. ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ருத்ராமாவை நான் எப்படி சாகடிக்க நினைப்பேன்? என்ன உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் ருத்ராமா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க என் உயிர்மா. அவங்க மேல இப்படி கொலைப்பழி விழுந்துருச்சேன்னு நான் எப்படி வேதனையில துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என் மம்மியோட நிலைமைக்கு நீ தாண்டி காரணம். நீ மட்டும் தான் காரணம். பண்றதும் பண்ணிட்டு நீ நல்லவனு என்கிட்டே கண்ணீர் விடுறியா? உன்னெல்லாம் என் கையில கொன்னா தாண்டி ஆக அடங்கி சாவுடி. ஐயோ சக்தி, எதுவும் பண்ணிடாதீங்க. கொன்னா தாண்டி ஆக அடங்கி கேளு அனிதா. அனிதா சும்மா இரு. என்னை ஏன் அத்தை தடுத்தீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு அனிதா. என்னால எப்படி அத்தை பொறுமையா இருக்க முடியும்? சாத்தா மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் மம்மி இவ கொலை கேஸ்ல சிக்க வச்சுட்டா. இவள ஏய் அனிதா, பொறுமையா இருன்னு சொல்றல. ஏய் போ, போய் முதல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. போ. நீ வா அனிதா, வா அனிதா, வா. அனிதா, ஏற்கனவே ஒரு வேலைக்காரி நம்ம வீட்டுக்குள்ள செத்து போய் அதுக்காக உங்க அம்மா லாக்அப்ல இருக்காங்க. நீயும் இவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக போறியா? அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அத்தை. இப்படி எல்லாம் ஆத்திரப்பட்டு நீயும் கொலைப்பழியில மாட்டிக்க போற. அப்புறம் உன் அம்மா இருக்கும்போது தானே அவளை நம்மளால வெளியில அனுப்ப முடியல. இப்ப இந்த வீட்ல நாம வச்சதானே சட்டம். இப்ப இவளை இங்க இருந்து துரத்தி விட்டா யார் என்ன கேட்க முடியும்? அவ நம்ம கண்ணுல இருந்து தொலைஞ்சு போயிட்டானா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இப்படி சிம்பிளா காரியத்தை முடிக்கிறத விட்டுட்டு அவளை கொலை பண்ண போறியே, என்ன மருமகளே நீ? என்னத்த நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நாம அவளை இங்க இருந்து அனுப்பிட்டா அவ நேரா அவங்க வீட்டுல தான் போயிருப்பா. அப்புறம் மம்மி இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்ததும் மறுபடியும் அவளை அவங்க வீட்டுல இருந்து இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக அவளை கொலை பண்றதா சரியா இருக்கும்னு சொல்றியா? அது தப்புன்னு நீங்க தான் எனக்கு தெளிவுபடுத்திட்டீங்களே. மம்மி கூப்பிட்டாலும் அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அந்த அளவுக்கு பயங்கரமா பயம் காட்டி அவளே இங்க இருந்து ஓடுற மாதிரி பண்ணணும் அத்தை.
சக்தி. ருத்ராமா இருக்கிறப்பவே அவங்களுக்கு தெரியாம உன்னை கொடுமைப்படுத்துவாங்க. இப்ப அவங்க இல்லைன்றதுனால உன்னை கொல்ற அளவுக்கே வந்துட்டாங்க. இதுக்கும் மேலேயும் நீங்க இருக்கணுமா? உங்க வீட்டுக்கு போயிடு சக்தி. ருத்ராமா இந்த கேஸ்ல இருந்து விடுதலை வாங்கினதுக்கு அப்புறமா நீ இங்க வா சக்தி. அதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கும். நீ என்ன சொல்ற சக்தி? இல்ல பிரியா, நான் இங்கே இருக்கணுங்கிறது தான் ருத்ராமாவோட விருப்பம். உயிருக்கு பயந்து நான் இங்க இருந்து போனா அது நான் ருத்ராமாக்கு பண்ற துரோகம் ஆயிரும். என்ன நடந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன். இத நான் வீடா பார்க்கல பிரியா, இது என்னோட கோயில். அண்ணே, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குண்ணே. எல்லாம் போச்சு, நாம மாட்டிக்க போறோமோன்னு எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணே. போலீஸ் எப்படியும் நம்ம விஷயத்தை மோப்பம் முடிச்சிருவாங்கண்ணே. டேய், முதல்ல உன் வாயை ஃபினாயில் ஊத்தி கழுவுடா. எதுக்காடா இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம், போலீஸ்ல மாட்டிக்க போறோம்னு அவசரமா பேசிட்டு இருக்க? இல்லைண்ணே, நானே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்துல இருக்கேன். நீ வேற என் டென்ஷனை ஏத்திக்கிட்டு இருக்க. அதான் போலீஸ் லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் யூ டர்ன் பண்ணிட்டு ருத்ராவோட வீட்டுல வந்து முட்டைச்சந்தில முட்டி நிக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன? அப்படி இல்லைண்ணே, நாம போட்ட பிளானுக்கு அதை விட டாப்பா பிளான் போட்டு மேல இருக்கிறவன் நமக்கே ஆப்படிச்சிட்டான். நம்ம பிளான்ல இப்படி மண்ணு விழுன்னு நினைச்சு கூட பார்க்கலண்ணே. அந்த பொம்பளை செத்து போயிட்டா. இப்போ அந்த பொம்பளை பாடியை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க. சும்மாவே இந்த போலீஸ் துருன்னு துருவாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வேற என்ன ரிப்போர்ட் வரப்போகுதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. டேய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்தா நமக்கு என்னடா? இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. அண்ணே, இந்த போலீஸ்காரங்க எல்லாம் லேஸ்பட்டவங்க இல்லைண்ணே. சும்மாவே குடஞ்சி எடுப்பானுங்க. இதுல அந்த பொம்பளையோட போனை செக் பண்ணி நாம தான் அவளுக்கு கடைசியா போன் பண்ணோன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போனேன். அப்புறம் நாம இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ண்ணே. உடனே உங்க சிம் கார்டை உடைச்சு தூக்கி போடுங்க. கேட்டா போன் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா இந்த சினிமால எல்லாம் சொல்ற மாதிரி ஏதாவது ஹைவேல போற லாரியில போனை தூக்கி போட்டுடலாம். லொகேஷன் மாறி மாறி காட்டும். கேட்டா போனை எவனோ திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிடலாம். ஆமாண்டா மாதிரி, நீ சொல்றதும் சரிதான். அண்ணே, நல்லா யோசித்து பாருங்க. வேற தடையம் ஏதாவது மறந்து இருந்து விட்டுட்டு போறீங்க. ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் நாம போலீஸ் கிட்ட மாட்டிப்போம். நல்லா யோசிங்கண்ணே. அப்படி ஏதாவது இருந்தா உடனே அதை கிளியர் பண்ணிடுங்க. நாம எத்தனை கேஸை பார்த்துருப்போம், அந்த அனுபவத்துல சொல்றேன். அம்மா, உங்களை ஈவிரக்கமே இல்லாம கொன்னவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அஸ்வின்னு ஒரு அண்ணா எனக்கு பக்க பலமா இருக்காரு. எல்லா லாயரும் பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு பெரிய லாயர். பணத்தை எதிர்பார்க்காம உங்களோட சாவுக்கு நீதி கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக உங்களோட கொலைகேஸை எடுத்து வாதாடுறதுக்கு அவர் முன் வந்திருக்காரு. எனக்கு கடவுள் எல்லா வகையிலையும் உதவி செய்யறாருமா. இன்னைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. உங்களை கொன்னது ருத்ரான் நிரூபிச்சு நிச்சயம் நான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தேருவேன். இது உங்க ஆத்மா மேல சத்தியம். ஏய் பாப்பா. ஏய், யார் நீ? எதுக்கு வந்திருக்க? ஏய், கையில கத்தியோட வந்திருக்கிறவன் உன் வீட்டுல தோசோட வந்திருப்பான்.
உன்னை குத்தி குடல உருவதாண்டி வந்திருக்கேன். ஏய், 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 விடுடி. இன்னைக்கு உன்னை குத்தலாம் விட மாட்டேன்டி. என்ன விடு. ஏய், ஏய். என்னடி நீ விடுற? உன்னை. ஏய், வரேன்டி. ஏய், ஏய், நில்லு. ஏய், ஏய், ஓடாதடி, நில்லு. ஏய், நில்லு. ஏய், ஏய், ஓடாதடி, நில்லு. ஏய், நீ கையில மாட்டா கை மாதாண்டி, நில்லு. ஏய், சுடக்கல் நில்லு. ஏய், ஓடாதடி. ஏய், நில்லு. ஏய், நில்லு. ஏய், என்னை யாரோ கொல்ல வராங்கன்னு. ஏய், மரியாதையா நீ போயிரு. உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏய், நீ வாடி. ஏய், சொன்னா கேட்க மாட்டேன், போடா. ஆனா பயமா இருக்குன்னு. நீ பயப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஏய், யாரா நீ? எதுக்கு என் தங்கச்சியை கொல்லணும்னு நினைக்கிற? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். மரியாதை விலைக்கு ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. இவ என் தங்கச்சிரா. இவ உயிருக்கு ஆபத்து நான் பார்த்து சும்மா இருப்பேன்னு நினச்சியா? அதனடா கையில வீட்டில் காய் கட் பண்ணும்போது பாதியிலே ஓடி வந்துட்டியா? என்னடா நக்கலா? ஆமாடா, லாலிபாப். அவனை சாத்துங்க, நல்லா சாத்துங்க. உன்னை யார் அனுப்பிச்சு? ஏய், சொல்றா. சொல்லு. எதுக்கு என் தங்கச்சி கொலை பண்ண பாக்குற? சொல்லு. அண்ணே, நீங்க கொலை பண்ண வந்திருக்கான்ல, இவன் தான் எங்க அம்மாவையும் கொண்டு இருக்கணும். கொஞ்சம் இரு தங்கச்சி. அது என் கையில வசமா மாட்டிட்டான்ல, எல்லாம் உண்மையும் கக்க வச்சு. என் தங்கச்சி சொல்ற மாதிரி கமலம்மாவை நீதான் கொன்னியா? உண்மையை சொல்லல, உன்னை நான் கொன்றுவேன். சொல்லு. சொல்லுடா. சொல்லிடுறேன். நான் உண்மை சொல்லிடுறேன். சொல்றா. இந்த பொண்ணோட அம்மாவை கொண்டு யாரும் எனக்கு தெரியாது. சொல்லிடுறேன். இந்த பொண்ணு நீ கோர்ட்ல ஆஜராக கூடாதுன்னு ருத்ராமாவோட பொண்ணு அனிதா ஏதோ பணம் கொடுத்து கொள்ள சொன்னாங்கன்னு. கமலாமாவையும் கொலை பண்ணிட்டு இப்ப அவங்க பொண்ணையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவு கொடூரமான ஆளுங்களாடா நீங்க. அதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டல, என்ன விட்டுருங்க. என்னது விட்டுறணுமா? வசமா மாட்டிருக்க, உன்னை எப்பறம் விட முடியும்? அண்ணே, அவன் ஓடுறானே, புடிங்கண்ணே. அண்ணே, புடிங்க. விடுமா, அவன் போறான். அதான் நமக்கு வேண்டிய தகவல் வந்துருச்சுல. பாத்தியாமா, ஒரு ஏழை பொண்ணு உன் அம்மா சாவுக்கு நீதி கேட்டு நீ கோர்ட்டுக்கு போற. அதுக்கு முன்னாடியே உன்னை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா உன் அம்மாவை கொலை பண்ணது ருத்ரா தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பத்தியா? ஆமாண்ணே, அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாமா? ஏன்னா நமக்காக வாதாட போறது அவ்வளோ பெரிய லாயர். அந்த நம்பிக்கையில தானே நானும் இருக்கேன். உன் நம்பிக்கை கண்டிப்பா ஜெயிக்குமா? பாப்பலாம். உட்கார். எதுக்குமே கவலைப்படாதமா. நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. உன்னை பாதுகாக்கிற கவசமா நான் இருப்பேன். ரொம்ப நன்றிண்ணா. என்னோட மிகப்பெரிய நம்பிக்கையே நீங்க தான்ண்ணா. இதுல போயிட்டு என்னமா இருக்கு? என் சொந்த தங்கச்சியா இருந்தா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனா? நர்மதா, நர்மதா, இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, கிளம்புங்க. நர்மதா, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. கமலாம்மா சாவுக்கும் ருத்ராமாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
கமலாமாவோட மரணத்தை பயன்படுத்தி ருத்ராமாவை பழி வாங்குறதுக்கு உன்னை பகடக்காயா பயன்படுத்துறாங்க. கெட்டவங்கள நல்லவங்கன்னு நம்பி ருத்ராமாவை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ருத்ராமா மேல நீ கொடுத்த கேஸ் இன்னைக்கு கோர்ட்ல விசாரணைக்கு வருது. ஒரு நல்லவங்களை தண்டிச்ச பாவம் உனக்கு வர வேண்டாம் நர்மதா. இந்த கேஸ வாபஸ் வாங்கிரு. அடிசாக்கா செம்ம சூப்பரோ சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு போங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நர்மதாவை கொலை பண்றதுக்கு ஒரு ரவுடி அனுப்பிச்சு வச்சிங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், அங்க வந்து என்னால் நர்மதாவை கொலை பண்ண முடியல, ஒருத்த வந்து காப்பாத்திட்டான்னு சொல்லியிருக்கான். அடுத்து சென்டிமெண்டா பேசி கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, அப்படித்தானே? நீ என்ன சொல்ற? நர்மதாவை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சாங்களா? அடங்கப்பா, அதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நர்மதா, இவன் சொல்றது உண்மையா? சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. அந்த ரவுடிய புடிச்சு அடிச்சு விசாரிச்சப்ப அனிதா தான் என்ன கொலை பண்ண அனுப்புனான்னு எல்லா உண்மையையும் அவன் என்கிட்ட சொல்லிட்டான். இல்ல நர்மதா, அனிதா அம்மா இப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க. ருத்ராமா மேல உனக்கு இன்னும் அதிகமா வெறுப்பு வரணுங்கிறதுக்காக இவன் தான் ஆளை செட் பண்ணி இப்படி பண்ண வச்சிருக்கான். ஏன் உன் சின்ன முதலாளி அம்மாவை காப்பாத்துறதுக்கு என் அஸ்வின் அண்ணா மேல பழி போடுறியா? அதை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? சக்தி, நீ என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டாச்சலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவளை நான் டியூன் பண்ணி வச்சிருக்கேன். நான் இவனை பத்தி உன்கிட்ட படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். ஒரு கேடு கட்ட அயோக்கியன நல்லவன் நம்பிட்டு இருக்கேன். வேண்டாம் நர்மதா, நான் சொல்றத நம்பு. ருத்ராமா பண்ண உதவிய நீயே நினைச்சு பாரு. உங்க அம்மாவை வேலைக்கு சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு படிக்கிறியோ படி, அதுக்கான செலவு எல்லாமே நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னவங்க அவங்க. அப்படிப்பட்ட உத்தமமானவங்க எப்படி உன் அம்மாவை கொலை பண்ணுவாங்க? ருத்ராமா ரொம்ப நல்லவங்க. ருத்ராமா ருத்ராமான்னு சொல்லிட்டு இருக்கே, அவங்க என்ன உன்னை பெத்தாமாவா? அப்படி போடு, சரியான கேள்வி. அங்க செத்து போனது என்ன பெத்த அம்மா, என் சொந்த அம்மா. எந்த நியாயமும் இல்லாம உன் முதலாளி அம்மாவுக்காக இப்படி துடிக்கிறீங்க. அவங்களால என் பெத்த தாயை பறி கொடுத்திருக்க. எனக்கு எவ்வளவு தவிப்பும் துடிப்பா இருக்கும். நீ சொன்னது 100ல ஒரு வார்த்தை தங்கச்சி. தின்ன உப்புக்கு விசுவாசமா இருக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்குன்னு ஒரு நியாயம் தர்மம் இருக்குல்ல. இங்க பாரு, உன்னோட உத்தம ருத்ராமா எங்க அம்மாவை ஏன் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத கோர்ட்ல சொல்லி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். இனிமே எதுக்காகவும் என் வீட்டு பக்கம் வந்துடாத. போய் இங்க இருந்து. நான் உங்களை இங்க இருந்து போக சொன்னேன். போற நர்மதா, ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். ஓனாய் ஆட்டுக்கு காவல் இருக்கிற மாதிரி இவன் உன் பக்கத்துல இருக்கான். பார்த்து எச்சரிக்கையா இரு. ஏய் சக்தி, என்ன யாரை பார்த்து ஓனாயின்னு சொல்ற? என்ன பார்த்து சொல்றீங்க? யார் தெரியுமா ஓனாயி? இந்த பொண்ணோட அம்மாவை கொண்டாங்க பார், ருத்ரா அம்மா. அவங்க தான் சீனியர் ஓனாயி. இந்த பொண்ணை கொலை பண்ண ஆள் அமிச்சா பார், அனிதா, அவ தான் ஜூனியர் ஓனாயி. அந்த 2 ஓனாய்களுக்கும் வக்காலத்து வாங்க நீ வந்திருக்க பார், நீ தான் மினி ஓனாய். நீ என்ன பார்த்து ஓனாயின்னு சொல்றியா? அவங்க எல்லாராலையும் பாதிக்கப்பட்டவங்க நாங்க. அண்ணா, அவங்க கிட்ட என்ன பேச்சு? போங்க இங்க இருந்து. போங்கன்னு சொல்றேன். நீங்க வாங்கண்ணா. அத்தை எப்படியாவது ஜாமீன்ல வெளியே எடுத்துடலான்னு பார்த்தோம். அது முடியாம போச்சு. இப்போ
அவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கிற நர்மதா சார்பில் இந்த கேஸை அவசர கேஸா எடுத்து விசாரிக்கணும்னு பெட்டிஷன் கொடுத்ததால இன்னைக்கு கோர்ட்ல அது விசாரணைக்கு வருது. ஆனா அது அத்தைக்கு எதிராக தீர்ப்பாயிடக்கூடாது சார். அப்படிலாம் அவங்களுக்கு எதிரா தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அந்த வேலைக்கார அம்மாவை ருத்ரா மேடம் கொலை செய்யறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. வெறும் சந்தேகத்தின் பேர்ல தான் அவங்க மேல இந்த கேஸை கொடுத்திருக்காங்க. அவங்க சைடு வாதம்லாம் கோர்ட்ல நிக்காது சார். ரொம்ப ஈஸியா இந்த கேஸை உடைச்சு ருத்ரா மேடத்தை வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனா கண்டிப்பா அத்தை இந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆகியே தீரணும். ஜாமீன் எடுக்கிறதுல நடந்த தப்பு இதுல நடந்துடவே கூடாது. உங்க பிசினஸ் எதிரி சப்தகிரியோட சேர்ந்துகிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் நாம ஜாமீன் வாங்கிட்டு போற ஒவ்வொரு முறையும் ருத்ரா மேடம் மேல புதுசா ஒரு தொணை கேஸ போட்டுக்கிட்டே இருந்ததுனாலதான் அது முடியாம போச்சு. ஆனா கோர்ட்ல அந்த பம்மாத்தெல்லாம் செல்லாது சார். ஒருத்தர் மேல கொலை குற்றம் சாட்டுறோம்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுத்தாகணும். அப்படி எதிர்த்தரப்புல எந்த மாதிரி ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நானும் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். அவங்க அப்படி நம்மளுக்கு எதிரா எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா அவங்க கிட்ட இல்ல, அதுதான் உண்மை. இந்த கேஸ்ல ஜெயிச்சு ருத்ரா மேடத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு எதிர்த்தரப்புக்கே நல்லா தெரியும் சார். நீங்க சொன்ன மாதிரி உங்க எதிராளிகளோட நோக்கம் அவங்க மேல இப்படி ஒரு பழி சுமத்தி மீடியாவில் பெருசா எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுக்கு சொசைட்டியில் இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணுங்கிறது தான். அதுல வேணா அவங்க நினைச்ச மாதிரி ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கோர்ட்ல அவங்களால ஜெயிக்க முடியாது சார். எந்த மீடியா அத்தைய பத்தி நெகட்டிவா எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க பேரை ஸ்பாயில் பண்ணாங்களோ அதே மீடியால அத்தை மேல எந்த தப்பும் இல்ல. வேணும்னு திட்டம் போட்டு அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக நேச்சுரலா நடந்த ஒரு மரணத்தை கொலைன்னு அவங்க மேல வீண் பழி போட்டிருக்காங்கன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இந்த கேஸோட வெற்றியில தான் அத்தையோட நல்ல பேரை திரும்பவும் மீட்டெடுக்க முடியும். அது உங்க கையில தான் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல சார், இந்த கேஸ்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் சார். நம்பிக்கையோட இருங்க. பாத்தியா தங்கச்சி, உன்னை கொலை பண்றதுக்கு ஆளை அனுப்பிச்சிட்டு இந்த கொலை கேஸுக்கு நீதி கேட்டு நீ கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சென்டிமெண்டா பேசி உன்னை தடுக்கிறதுக்காக தான் சக்தி வந்து பேசிட்டு போறான். நல்ல வேலை, நான் உனக்கு முன்னாடியே உண்மையை புரிய வச்சதுனால அவ சென்டிமெண்ட்டுக்கு நீ மயங்கல. இதே மாதிரி நீ கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அம்மா சாவுக்கு நீதி வாங்க முடியும். நான் எப்படி நான் பின்வாங்குவேன்? செத்து போனது ஏன் அம்மா இல்ல? அதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். நீங்க சொல்றது மட்டும் தான் நான் கேட்பேன். எனக்கு இது போதுமா, மற்ற விஷயத்துல அண்ணன் பாத்துக்கிறேன். சரிண்ணே, நமக்கு டைம் ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு கிளம்பலாம் வாங்கண்ணே. கிளம்பலாம். சரிம்மா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துரு, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. சார் சொல்லுங்க சார். நர்மதாவை கொலை பண்ற மாதிரி ஆக்டிங் காட்ட சொல்லி ஒரு ஆள் ஒருத்தன் அனுப்பி வச்சிருந்தேனே, என்ன நடந்தது? எல்லாமே பக்காவா நடந்துச்சு சார். அவளை கொல்ற மாதிரி கையில கத்தி எடுத்துட்டு நல்லா துரத்திட்டு வந்தான் சார். அந்த நேரத்துல நான் எதார்த்தமா அங்க எதிரில் வர மாதிரி வந்து அவனை அடிச்சு பிடிச்சி கேட்டதில்ல. அவங்க அம்மா சாவுக்கு நீதி கேட்டு நர்மதா கோர்ட்டுக்கு வரக்கூடாது, அவளை வீட்டில் வச்சே கொன்னுடுன்னு ருத்ரா அம்மாவோட பொண்ணு அனிதா அம்மா தான் பணத்தை கொடுத்து அமிச்சாங்கன்னு சொல்லிட்டான் சார். இப்போ இந்த செகண்டே நர்மதா கையில கத்தியை கொடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரை குத்திட்டு வர சொன்னாலும் அவ குத்திட்டு வருவா சார். அந்த அளவுக்கு அவளை டியூன் பண்ணி வச்சிருக்கேன் சார். இதாண்டா வேணும் எனக்கு. இந்த வேலைக்காரி கொலை கேஸ்ல ருத்ரா தப்பிக்கவே கூடாது. அவளை ஜெயிலுக்கு அனுப்பி அவ பிசினஸ் மொத்தத்தையும் காலி பண்ணணும். அப்பதான் நான் கொடி கட்டி பார்க்க முடியும். இந்த வாட்டி ருத்ரா உங்ககிட்ட இருந்து எந்த விதத்திலும் தப்பிக்கவே முடியாது சார். கண்டிப்பா இந்த கேஸ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் சார் நடக்கும். சார் இந்த விஷயத்துல எல்லாமே நமக்கு ஃபேவரா கரெக்டா தான் போயிட்டு இருக்கு சார். ஆனா இந்த சக்தி தான் சார் அப்போ உள்ள வந்து இம்சையை கொடுத்துட்டு இருக்கான். இப்போ கூட பாருங்க, அப்படியே பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு நர்மதா வீட்டுக்கு வந்து அவகிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சென்டிமெண்டா பேசிட்டு போறா சார். ஓ, வந்தாளா அவ? ஆமா சார். அவ வேலைக்காரி தானே சாதாரணமா இருந்துடாத அஸ்வின். அவ உள்ள நுழைஞ்சா ருத்ராவை காப்பாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும்.
நான் கவனிச்சு பார்த்த வரைக்கும் யார் மனசையும் கரைச்சு அதை ருத்ராவுக்கு சாதகமா மாத்தக்கூடிய அளவுக்கு அவகிட்ட ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்கு. இயல்பாவே அவகிட்ட ஒரு உண்மைத்தன்மை இருக்கு. அதனால அவளை நர்மதா கிட்ட நெருங்க விடாம பாத்துக்க. சார், அந்த சக்தியை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே சார். அவளை நான் பார்த்துக்கிறேன். நர்மதாவும் சக்தி கிட்ட இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லி நல்லா டோஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். இனிமே அவன் நர்மதா பக்கமே வரமாட்டா சார். இந்த கேஸ்ல ருத்ரா தான் குற்றவாளின் தீர்ப்பாகி அவ ஜெயிலுக்கு போற வரைக்கும் இதே மாதிரி நர்மதாவை உன் கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்க. சரிங்க சார். அப்புறம் அஸ்வின், இன்னொரு முக்கியமான விஷயம். பொண்ணுங்க விஷயத்துல நீ கொஞ்சம் வீக். நர்மதாவும் வயசு பொண்ணு. ஏதாவது ஆர்வ கோளாறுல தப்பா கிப்பா பிஹேவ் பண்ணிடாத, அப்புறம் மொத்தமும் சொதப்பிடும். சார், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார். நான் கண்ட்ரோலில் தான் சார் இருக்கேன். நல்லது அஸ்வின். கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல, அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. சரிங்க சார். ஓகே சார். அண்ணா போலாமா? போலாமா? அபிஷ்டு, என் வழியில குறுக்க வர்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்? என்னை பத்தி தெரியும்ல. நர்மதா, நான் சொன்னல அந்த லாயர் இவர் தான். நான் நடக்கிறச்ச என் எதிரில் வர தகுதி எவனுக்கும் இல்லடா. சாரி சார், மன்னிச்சிருங்க சார். பதட்டத்தில் வழிமறிச்சு நின்னுட்டேன். கொஞ்சம் அவசரம் சார். அவசரத்துல செத்து தொலையாம விஷயத்துக்கு வாடா மடையா. அது இல்லை சார், டெல்லி அசோசியேஷன்ல இருந்து இந்த வருஷம் எலெக்ஷன்ல நிக்கிறவங்க பேரெல்லாம் அனுப்ப சொல்லியிருக்காங்க சார். நீங்க சிரமம் பார்க்காம யார் யாருன்னு சொன்னீங்கன்னா நான் அனுப்பிடுவேன் சார். ரொம்ப அவசரம் சார். ஏண்டா, அது பெரிய லிஸ்டா போகுமேடா. இப்படி காலங்காத்தால அவசரத்துல வந்து லிஸ்ட் கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? சரி, எழுதி தொலை. சரி. எழுதிட்டியா? கிளம்பு. தேங்க்யூ சார். வரேன் சார். அண்ணா, எப்படின்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கேஸ கூட அது எத்தனை வருஷமா நடக்குதுன்னு துல்லியமா சொல்றேன். ஏ தத்தி, என் மூளைக்குள்ள வெறும் நரம்பு மட்டும் இல்லடா, அட்வான்ஸ் சிப் ஒன்று 24/7 ஆக்டிவேட்லயே இருக்கும். மற்றவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அவன் காட் கிஃப்டடா. சார், நான் தான் அஸ்வின் சார். நர்மதா, இவர் தான் நான் சொன்ன அந்த கிரேட் லாயர் ஐயா வரதாச்சாரி. இவர் தான் நம்ம அம்மா கேஸ்க்காக வாதாட போறாரு. வணக்கம் சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். தெரிஞ்சவங்களே உதவி பண்ணாத இந்த காலத்துல இந்த அபலையை தேடி வந்து நீங்க பண்ற உதவிக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். சரி சரி, மரியாதை மனசுல இருந்தா போதும். எழுந்துருமா, எழுந்துருமா. முதல்ல நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். ஆனா போய் துளி கூட இருக்கக்கூடாது. கரெக்டா சொல்லு. ஐயா, ஆமா ஐயா, நான் கூட அவங்க வீட்டில் தான் வேலை பார்த்தேன். ரொம்ப மோசமானவங்க அவங்க. என் மேல தப்பான கேஸை கொடுத்து என்னை ஜெயிலுக்குள்ள போட்டாங்க ஐயா. டேய், நீ யாரு? உன் புல்லுருவி குணம் எல்லாம் எனக்கு தெரியும்டா. ருத்ராவுக்கும் சப்தகிரிக்கும் இருக்கிற பிசினஸ் போர்ல அவங்க எதிரெதிரா நின்னு போராட
மறைஞ்சு நின்று தாக்குற சப்தகிரிக்கு நீ அல்ல கைன்னு கூடவா எனக்கு தெரியாது? சார், நீங்க மணிக்கணக்குன்னு லட்சக்கணக்கில் வாங்குற நம்பர் 1 லாயர் சார். ஆனா நான் சில 100 கொடுக்கறதுக்கு கூட அருகதை இல்லாதவ சார். உங்க கருணைக்கும் நீங்க ஏழைங்க மேல வச்சிருக்க மனிதாபிமானத்துக்கும் நீங்க நல்லா இருக்கணும் சார். மணியும் மனிதாபிமானமும் என்னைக்குமே ஈக்குவல் ஆகாதுமா. என் திறமைக்கு இருக்கிறவங்க கிட்ட கோடி கணக்கில் வாங்குறேன், இல்லாதவங்க கிட்ட நீதி நியாயத்தை பரிசா தரேன். அவ்வளோதாம்மா. உனக்கு கிடைக்க போற நீதி என் இத்தனை வருஷ வக்கீல் தொழிலுக்கு கிடைக்க போற மகுடம் மாதிரிமா. ஓகே, டோன்ட் வரி. அம்மா சாவுக்கு நிச்சயமா நீதி கிடைக்குமா? ஏன் டேட், இந்த கமலா கேஸை நடத்துறதுக்கு நம்ம வேற லாயரை பார்த்து பேசிட்டு இருந்தோம். ஆனா பெரிய பெரிய பணக்காரங்க சார்பா வாதாடி அவர் கணக்கில் பணம் சம்பாதிக்கிற லாயர் வரதாச்சாரியே நர்மதாவுக்கு நேரடியா ஃபோன் பண்ணி உங்க அம்மாவோட கேஸை நானே எடுத்து நடத்துறேன்னு சொல்லி அவரே வாலண்டரியா வந்திருக்கிறது தான் என்னால புரிஞ்சிக்க முடியல டேட். நம்மள மாதிரி பிக் ஷாட்டுங்க கொலையே பண்ணி ஆதாரபூர்வமா மாட்டிக்கிட்டாலும் அந்த ஆதாரத்தெல்லாம் பொய்யாக்கி அந்த கொலைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அந்த கேஸை ஈஸியா முடிச்சு கொடுத்துருவான். அவ்வளோ அக்ரெசிவான ஆள் அவன். அதான் டேட் நானும் உங்களை கேட்குறேன், பணக்காரங்களை அவங்க பண்ற தப்புல இருந்து காப்பாத்துறதுக்குன்னே இருக்கிற சீனியர் லாயர் தான் வரதா? அப்படி இருக்கிறப்ப 10 ரூபாய்க்கு கூட பிரயோஜனப்படாத கமலாவோட கேஸ் அவரையே எடுத்து நடத்தணும். அப்படி நடத்துறதா இருந்தாலும் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க தயாரா இருக்கிற ருத்ராவோட கேஸ்ல தானே அவர் ஆஜராகி இருக்கணும். அந்த வரதா பல வருஷத்துக்கு முன்னால ருத்ராவோட லீகல் அட்வைசரா இருந்தான். அந்த நேரத்துல தான் நான் அந்த ருத்ரா கம்பெனில இருந்து விலகி அவளுக்கு இணைய அந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்ன்ற வெறியோட முன்னேறிக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்போ நான் வரதாச்சாரியோட சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்குமேனு தனியா சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினேன். அதுக்கு அந்த ஆளு ருத்ரா மாதிரி பிசினஸ்ல ஆலமரமா வளர்ந்தவங்களுக்கு லீகல் அட்வைசரா இருக்கிறதா எனக்கு கௌரவமே தவிர உன்ன மாதிரி வளர்ந்து வர சின்ன சின்ன புல் பூண்டுகளுக்கெல்லாம் அட்வைசர்னு சொன்னா அது என் தொழிலுக்கே அவமானம்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். அப்படியா டேட்? ஆமா. சரி, ருத்ராவுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இருந்த ஆளு இன்னைக்கு அவங்களுக்கு எதிராகவே இந்த கேஸை கையில் எடுத்திருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டேட். இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் டேட்? அதான் எனக்கும் புரியல. அந்த ஆள் என்ன டீஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் 2 வருஷத்திலேயே ருத்ராவோட லீகல் அட்வைசர் பொறுப்புல இருந்து வரதா முழுசா வேலைக்கு போயிட்டான். அவன் என்னை அவமானப்படுத்திட்டான்ற கோவத்துல நானும் அவனை திரும்பி போய் பார்க்கல. ருத்ராவுக்கும் வரதாவுக்கும் இடையில ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. அதுக்கு பழி தீக்கிறதுக்கு தான் அந்த ஆளு கமலாவோட கேஸை தானா முன் வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா டேட், நீங்க சொல்ற மாதிரி பழி தீர்த்துக்கிறதுக்கு தான் வரதா அந்த கேஸ் அட்டென்ட் பண்றாரு. எப்படியோ இந்த கேஸ் சம்பந்தமா லாயர் ஃபீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கேஸ் அவரே எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ருத்ராவை இந்த கொலை கேஸ்ல சிக்க வைக்க முடியுமா முடியாதான்னு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. இப்போ அதுவும் விலகிடுச்சு. இனிமே ருத்ராவை ஜெயிலுக்கு அனுப்புற வேலைய அந்த வரதாச்சாரி பார்த்துப்பான். தங்கச்சி, உங்க அம்மா மரணத்துக்கு நீதி கேட்டு நம்ம கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். உங்க அம்மா சாவுக்கு காரணமானவங்கள எப்படி விடுவிச்சு வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சில பேர் வந்திருக்காங்க. அநீதி ஜெயிக்குமா தங்கச்சி? அது எப்படின்னா ஜெயிக்கும்? நீதி நேர்மை தான் ஜெயிக்கும். அப்படியே ஜெயிக்கலனாலும் நம்ம லாயர் வரதாச்சாரி சார் இருக்காரு, ஜெயிக்க வச்சிருவாருமா. அவர் அதுக்குன்னே பிறந்தவர்.
உட்காருங்க. ம். என்ன சிவா, ஆப்போசிட் லாயர் வந்ததும் நம்ம லாயர் எந்திரிச்சு நின்னு விஷ் பண்றாரு. கொஞ்சம் பொறுமையா ராணி. அவங்க எல்லாம் மரியாதை நிமித்தமா விஷ் பண்றாங்க. என் மம்மிக்கு எதிராக தானே வாதாட வந்திருக்காரு. அந்த லாயருக்கு நம்ம லாயர் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அப்படிலாம் அவங்கள பேசக்கூடாது. நம்ம லாயர் சரியா வாதாடுறாரான்னு பார்க்கணும். நம்மளுக்கு அதான் முக்கியம். என்ன சங்கர், என்னை எதிர்த்து கேஸ் நடத்துற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க? உங்களுக்கு எதிராக நான் இந்த கேஸை எடுத்துக்கல. நான் ருத்ரா மேடத்தோட ஃபேமிலி லாயர். அதனால அவங்க கேஸை நான் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஆமாமா, கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். தோக்க போற கேஸ் தானே. நான் சொல்றது சரிதானே சங்கர்? மௌனம் தோல்விக்கு அறிகுறி. சிவா, மம்மி வராங்க. மம்மி, மம்மி, மம்மி. அனிதா, மம்மி. மம்மி. அழுத. மேடம், ஜட்ஜி வர நேரமாச்சு, வாங்க. அனிதா, நீ போய் உட்காரு. அழாத. இல்ல மம்மி, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் மம்மி. சிவா, கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. மம்மி. போ அனிதா. வாங்க மேடம், டைம் ஆகுது. வாங்க. வா. இந்த ஆளா? என்ன வரதாச்சாரி இதெல்லாம்? அந்த நியூஸை ஃபுல்லா படிச்சிருப்பீங்களே மேடம். இளம் பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 இளைஞர்களும் நிரபராதி என்று கோர்ட் விடுவித்தது. 2 மாசத்துக்கு முன்னாலேயே எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பரபரப்பு நியூஸா இருந்துச்சு. அந்த கேஸோட தீர்ப்பு தான் இன்னைக்கு நியூஸா வந்திருக்கு. அந்த 4 பசங்க சார்பா நான் தான் அந்த கேஸை எடுத்து நடத்தினேன். 2 மாசத்துல அந்த பொண்ணோட கற்பழிப்புக்கும் அந்த பசங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு கேஸை உடைச்சி அந்த பசங்களுக்கு சாதகமா தீர்ப்பை வர வச்சேன். தட் இஸ் வரதாச்சாரி. மனித தன்மையே இல்லாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதுக்காக இவ்ளோ பெருமைப்பட்டுக்கிறீங்களே வரதாச்சாரி. இந்த கேஸ் ஜெயிச்சதுக்காக நீங்க என்ன பாராட்டுவீங்கன்னு நினைச்சா இப்படி கோவப்படுறீங்களே மேடம். அப்படி நான் என்ன மனிதத்தன்மையே இல்லாத காரியத்தை செஞ்சுட்டேன்? அந்த 4 பெரிய எடுத்து பொறுக்கிங்களும் அந்த அப்பாவி ஏழை பொண்ணு கற்பழிச்சு கொன்னது உங்க மனசாட்சிப்படி உண்மைதானே வரதாச்சாரி? சந்தேகமே இல்ல மேடம். அந்த பொண்ணு அப்படி பண்ணது அந்த பசங்க தான். அப்படின்னா இந்த கேஸ்ல நீதி கிடைச்சிருக்க வேண்டியது அந்த பொண்ணுக்கா இல்ல அந்த பொறுக்கிங்களுக்கா? நிச்சயமா அந்த பொண்ணுக்கு தான் கிடைச்சிருக்கணும். அப்புறம் ஏன் அந்த 4 மிருகங்களும் விடுதலை ஆகிறதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்க வரதாச்சாரி? பணம் மேடம், பணம்.
அது தப்புன்னு உங்க மனசாட்சி உறுத்தல? எனக்கே மனசாட்சி உறுத்தணும் மேடம். நான் ஒன்னும் சட்டத்துக்கு புறம்பா அந்த பசங்களை வெளியே கொண்டு வரலையே. என்னோட திறமையான வாதத்துல சட்டப்படி தானே விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சட்டப்படினாலும் தப்பு பண்ண உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது எப்படி சரியா இருக்கும் வரதாச்சாரி? நான் யார் சார்பா வாதாடுறனோ அவங்கள தானே ஜெயிக்க வைக்க முடியும். ஐயோ பாவன்னு செத்து போன பொண்ணுக்கு பரிதாபப்பட்டு நான் தோத்து போக முடியுமா? நான் ஒரு கேஸ கையில எடுத்துட்டா அதுல ஜெயிக்கிறதுல மட்டும்தான் குறியா இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும்ல மேடம். ஜெயிக்கிறதுனா என்ன வரதாச்சாரி? நீதிய தோக்கடிச்சு அநீதிய வாழ வைக்கிறதா? தன்னோட பொண்ணையும் பறி கொடுத்துட்டு அவளோட சாவுக்கு காரணமானவங்களையும் சட்டப்படி தண்டிக்க முடியாம அந்த குடும்பம் எப்படி தவிச்சிட்டு இருக்குன்னு கொஞ்சமாவது நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? நீங்க விடுதலை வாங்கி கொடுத்த அந்த 4 பெரிய எடுத்த பசங்களும் என்ன மாதிரி மனநிலையில இருப்பானுங்க? இன்னும் எத்தனை பொண்ணுங்களை கற்பழிச்சு கொன்னாலும் அவனுங்களுக்கு தண்டனை கிடைக்காம நீங்க காப்பாத்திடுவீங்கன்னு தானே நினைப்பானுங்க. நீங்க சட்டம் படிச்சு இவ்ளோ பெரிய லாயர் ஆனது தப்பு பண்ணவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்காக தானா? அதுலதான் என்னோட கெட்டிக்காரத்தனமே இருக்கு மேடம். தப்பு பண்ணவனை சட்டப்படி காப்பாத்தி விடுறதுக்கு நான் எவ்வளவு சட்ட நுணுக்கங்களை கையாளணும், எத்தனை சாட்சிகளை உடைக்கணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொரு கேஸ்லயும் ஜெயிச்சிட்டு இருக்கேன் மேடம். I'm not a devil, but I'm the devil's advocate. நான் எடுக்கிற கேஸ் எல்லாம் உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களோட கேஸ் தான் மேடம். இந்த சொசைட்டிக்கு அவங்க தானே முக்கியம். ஒரு சாமானியனுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு சாமானியனுக்கு நீதி கிடைக்கிறத விடவும் பண்ண தப்புக்காக ஒரு பணக்காரனுக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, உங்களை எல்லாம் என்னால ஒரு மனுஷனாவே பார்க்க முடியல. நீங்க என் கண்ணுக்கு ஒரு மிருகமா தான் தெரியுறீங்க. மேடம், எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க தோணும்? உங்க கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் உங்களுக்கு மரியாதை கொடுத்ததுக்காக உண்மையிலேயே நான் வெட்கப்படுறேன். பணக்காரங்களை காப்பாத்துறதுக்காக ஏழைங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை கால்ல போட்டு மிதிக்கிறது பெத்த தாயை மிதிக்கிறதுக்கு சமம்னு உங்க மனசாட்சி உங்களை உறுத்தல? தான் படிச்ச படிப்பை தனக்கு இருக்கிற அறிவை நல்லதுக்காகவும் நல்லது காப்பாத்துறதுக்காகவும் பயன்படுத்தாம கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்துறது சாத்தானோட குணம்னு சொல்லுவாங்க. அது உங்ககிட்ட அப்படியே இருக்கு. அந்த 4 பொறுக்கி பசங்களும் ஒரு ஏழை பொண்ணை கற்பழிச்சு கொன்னு இருக்காங்க. நீங்க அவனுங்களை அதுல இருந்து காப்பாத்தி நீதியை கொன்னுட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு குற்றவாளி தான். உங்களை மாதிரி ஒரு ஆளை எங்க கம்பெனியோட லீகல் அட்வைசரா இத்தனை வருஷம் வச்சிருந்ததுக்காக நான் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றேன். இனிமே எங்களுக்கு உங்க லீகல் அட்வைஸ் தேவையில்லை. அந்த பொறுப்புக்கு வேற ஒரு நல்ல மனிதாபிமானம் இருக்கிற ஒரு லாயரா பார்த்து நாங்க வச்சுக்கிறோம். நீங்க எங்களுக்கு வேண்டாம். நீங்க கிளம்புங்க. ருத்ரா மேடம், முன்ன பின்ன தெரியாத ஒரு ஏழை பொண்ணுக்காக நீங்க என்ன பகச்சிக்கிறது எந்த விதத்திலையும் நல்லதில்லை. உங்களை மாதிரி ஒரு ஆளை எங்க பக்கத்துல வச்சுக்கிறத விடவும் பகையா இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. ப்ளீஸ் கெட் லாஸ்ட். You will very well regret this. Sit down. கமலா
நடுத்தர பெண் வீட்டு வேலை செய்யறப்போ அந்த வீட்டோட முதலாளியும் பிரபல தொழிலதிபருமான ருத்ராவால கொலை செய்யப்பட்டதா அப்பெண்ணின் மகளான நர்மதா அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்காங்க. இப்ப அந்த வழக்கு தான் நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கு. ரெஸ்பாண்டன்ட் ருத்ராவை குற்றவாளி கூண்டிற்கு அழைக்கிறேன். ருத்ரா, ருத்ரா, ருத்ரா. நான் சொல்றத சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ருத்ரா, உங்க மேல என்ன வழக்கு போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் யுவர் ஆனர். கொலை வழக்கு போட்டிருக்காங்க. அந்த கொலைய நீங்க தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல யுவர் ஆனர், எனக்கும் அந்த அம்மாவோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதை நான் மறுக்கிறேன். உங்க சார்பா வாதாடுறதுக்கு லாயர் இருக்காங்களா? I am appearing for respondent, Your Honor. I am appearing for prosecution, Your Honor. பெட்டிஷனர் லாயர் இந்த கேஸ் சம்பந்தமா தன்னோட வாதத்தை முன்வைக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிற்கும் கொலையாளி ருத்ராவை பற்றி கொலையாளி என்று கருதப்படும் ருத்ராவை பற்றி சில உண்மைகளை தங்கள் முன் கொண்டு வருவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ப்ரொப்ரைட்டர் அண்ட் சிஇஓவா அறியப்படுற இந்த ருத்ரா தன்னோட அறக்கட்டளை சார்பா நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறதாவும், ஹாஸ்பிட்டல்ல ஏழைகளுக்கு முழுக்க முழுக்க இலவச வைத்தியம் பார்க்கறதாவும், வெளி உலகத்துக்கு தன்னை பத்தி ஒரு நல்ல விதமான பிம்பத்தை ஏற்படுத்திட்டு உள்ளுக்குள்ள ஒரு வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காங்க. அந்த அறக்கட்டளையோட நோக்கமே கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாம தப்பிக்கிறதுக்கும் மத்தவங்க கிட்ட டொனேஷன் வாங்கி பணத்தை சேர்க்கறதுக்கும் தான். அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற யாராவது இவங்க பண்ற தில்லுமுள்ள பத்தி வெளியே சொன்னாங்கன்னா அவங்க கதையவே முடிச்சிருவாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம எனது கட்சிக்காரர் ருத்ராவை பற்றி இப்படி அவதூறாக குற்றம் சாட்டுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை எதிர்த்தரப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார் யுவர் ஆனர். மிஸ்டர் வரதாச்சாரி, வழக்கு சம்பந்தப்பட்ட விவாதத்துக்கு வரலாமே. ஓகே யுவர் ஆனர். ருத்ரா எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கொலையில அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும்னு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். ருத்ரா மேடம், ட்ரஸ்ட் மூலமா நீங்க நிறைய தில்லுமுள்ளு பண்றீங்கன்னு சொன்னதுக்கு உங்க லாயர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க ட்ரஸ்டுக்கு வர டொனேஷன் எதையுமே அதுக்கான நோக்கத்துக்காக செலவு பண்றதே இல்ல, தனிப்பட்ட சுய லாபத்துக்காக செலவு பண்றாங்கன்னு 3 வருஷத்துக்கு முன்னால சிதம்பரம்னு ஒருத்தர் உங்க மேல புகார் கொடுத்தாரா இல்லையா? மன்னிக்கணும், அவரு என் மேல புகார் கொடுக்கல, என் ட்ரஸ்ட் மேலதான் புகார் கொடுத்திருந்தாரு. ஆமாமா, உங்க ட்ரஸ்ட் மேலதான் புகார் கொடுத்தாரு. இப்ப நான் கேட்க போறது என்னன்னா, அந்த புகார் கொடுத்த சிதம்பரம் அதுக்கப்புறம் ஆளே இல்லையாமே. இப்ப அவர் எங்க இருக்கார் மேடம்?
பண விஷயத்துல அவர்கிட்ட நேர்மை இல்லைன்னு ட்ரஸ்ட் பொறுப்புல இருந்து நான் அவரை நீக்கிட்டேன். அந்த கோவத்துல தான் அவர் புகார் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். புகார் கொடுத்த சிதம்பரம் இப்ப ஆளே இல்ல. தட் இஸ் ருத்ரா. இவங்க பண்ற தப்ப தட்டி கேட்டா சிதம்பரம் மாதிரி ஆளே காணாம போயிடுவாங்க. இல்லனா என் கட்சிக்காரர் அம்மா மாதிரி மர்மமான முறையில செத்து போயிடுவாங்க. இதுதான் யுவர் ஆனர் நடக்கும். அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், இப்ப 6 மாசத்துக்கு முன்னால இவங்க பொண்ணு அனிதா ஒரு அப்பாவி ஏழை பையனை கார்ல அடிச்சிட்டாங்க. அந்த கேஸ்ல இவங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே இவங்க அந்த பையனோட அம்மாவை மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. இல்ல யுவர் ஆனர், இவர் சொல்ற மாதிரி மிரட்டி எல்லாம் அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கல. அப்படியான கேரக்டரும் நான் கிடையாது. அந்த பையனோட அம்மாவே அது ஒரு எதிர்பாராத ஆக்சிடென்ட்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களே தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. யுவர் ஆனர், இவங்க சொல்றது சுத்த பொய். அவங்கள நிச்சயமா மிரட்டி தான் இவங்க பணிய வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. இவங்களால என்னதான் பாதிக்கப்பட்டாலும் யாரும் எதுவும் கேட்க கூடாது. அப்படி கேட்டா அவங்க உயிருக்கும் உத்தரவாதம் இருக்காது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் என் கட்சிக்காரரின் பெயரை கெடுப்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். பிசினஸ் எதிரிங்க இவங்க மேல போட்ட பொய் கேஸ் எல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஜோடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் அவர் கட்சிக்காரங்க மேல கேஸ் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. அப்படி கேஸ் கொடுக்கறவங்க கிட்ட ருத்ரா எப்படி வன்மத்தோட நடந்துக்குவாங்கன்னு உண்மையை சொன்னா அவர் கட்சிக்காரர் மனசை நோகடிக்கிறேன்னு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு யுவர் ஆனர். ருத்ரா மேடம் யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு தங்களின் மேலான கவனத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த புரிதலோட என் கட்சிக்காரர் கேஸை அணுகணுங்கிறதுக்காக தான் இதை எல்லாமே நான் இங்க சொன்னேன். வித் யோர் பெர்மிஷன் என் கட்சிக்காரர் நர்மதா கிட்ட நான் சில கேள்விகளை கேட்க விரும்புறேன். ஓகே, பர்மிஷன் கிராண்டட். நர்மதா நர்மதா நர்மதா. தங்கச்சி, நம்ம லாயர் பிச்சு வாங்குறாரு. கண்டிப்பா அந்த ருத்ரா ஜெயிலுக்கு போறது உறுதி. போய் அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் டான் டான் பதில் சொல்லு. சரிண்ணா. நன்றி கெட்ட ஜென்மம். வணக்கம் சார். நர்மதா, உங்க அம்மா ருத்ரா மேடம் வீட்டுல வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் இருக்கும்? சரியா 3 மாசம் ஆகுது சார். உங்க அம்மாவுக்கும் ருத்ரா மேடத்துக்கும் எதுவும் முன்பகை இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இருந்த மாதிரி தெரியல சார். ஆனா சாகரத்துக்கு 2-3 நாள் முன்னாடி ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்தாங்க சார். நீங்க கவனிக்கிற அளவுக்கு அவங்க பதட்டமா இருந்திருக்காங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க கேட்டிருப்பீங்க தானே? நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். நான் நார்மலா தான் இருக்கேன்னு சமாளிச்சு பதில் சொன்னாங்களே தவிர ஆனா காரணத்தை சொல்லவே இல்லை சார். சரி, வேலை செய்யற இடம், உங்க வீடு, இதை தவிர்த்து உங்க அம்மா வேற எங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க? எங்கேயும் போக மாட்டாங்க சார். எங்க வீட்ல இருந்து ருத்ராமா வீட்டுக்கு நேரா வேலைக்கு போவாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு தான் சார் வருவாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் சொன்னதை கேட்டீங்களா? கமலாமா சாகரத்துக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி பதட்டமா தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அந்த அச்சுறுத்தல் எங்க இருந்து வந்திருக்க முடியும் யுவர் ஆனர்? உங்க அம்மா இறந்துட்டாங்கங்கிற விஷயத்த உங்களுக்கு யார் சொன்னது? அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? அப்ப நான் காலேஜ்ல இருந்தேன் சார். எங்க பிரின்சிபல் கிளாஸ் ரூமுக்கு வந்து உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம
ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் அம்மா இறந்த விஷயமே தெரியும் சார். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். போய் நேர்ல பாக்குற வரைக்கும் தான் அம்மா இறந்து போன விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனா கமலாமா வீட்டுல மயங்கி கிடந்ததாவும் ருத்ரா அதை பார்த்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனதாவும் அங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஆல்ரெடி இறந்துட்டதாவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணப்பவே அவங்க இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்கலாம்ல யுவர் ஆனர். யுவர் ஆனர், கமலா 2-3 தடவை எங்க வீட்டுல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதனால இப்பவும் அதே மாதிரி தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். அந்த பதட்டத்துல நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு எனக்கு தோணல. என்ன ருத்ரா நீங்க? நான் என் கட்சிக்காரரை தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்ற தகவலை ஜட்ஜி பாயிண்டா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல நீங்க குறுக்க வந்து எதுக்கும் பதில் சொல்லக்கூடாது. உங்களை நான் தனியா விசாரிப்பேன். அப்ப நீங்க பதில் சொன்னா போதும் ப்ளீஸ். என்ன சிவா, ஆப்போசிட் லாயரே பேசிட்டு இருக்காரு. நம்ம லாயர் எதுவுமே பேசாம வாயை மூடிட்டு அமைதியாவே உட்கார்ந்துருக்கான். ஜட்ஜு கிட்ட பெர்மிஷன் வாங்கி இப்ப அந்த ஆள் தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம லாயர் தான் பேசுவார். கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, ஹாஸ்பிட்டல் போனப்ப ருத்ரா மேடம் அங்க இருந்தாங்களா? ஆமா சார், என் அம்மா பாடி பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி ஆடிட்டிங் இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் இவங்க சார்பா உங்க பக்கத்துல வேற யாருமே இல்லையா? அவங்க வீட்ல வேலை பார்க்குற சக்திங்கிறவங்க என் கூட தான் இருந்தாங்க சார். என் அம்மா சாவுல சந்தேகம் இருக்குன்னு சொன்னதும் அவங்க என்ன சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அது முடியலன்னதும் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க சார். யுவர் ஆனர், எதிர்க்கட்சிக்காரரிடம் சில கேள்விகள் கேட்பதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். அப்பா, நம்ம லாயர் இப்பயாவது வாயை திறந்தாரே பேசுறதுக்கு. ஏமா, ருத்ரா மேடம் கிட்ட உங்களுக்கு நேரடி பழக்கம் இருக்கா? எங்க அம்மா அங்க வேலை பார்த்தப்ப 2-3 தடவை அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த சமயத்துல ருத்ரா மேடம் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? ரொம்ப நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டாங்க சார். அதே மாதிரி தானே உங்க அம்மா கிட்டயே நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா சார். உங்ககிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. உங்க படிப்புக்கான முழு செலவையும் அவங்களே ஏத்துக்கிறேன்னு தானே சொன்னாங்க. ஆமா. உங்களுக்காக இவ்வளவு நல்லது பண்ணணும்னு நினைச்சவங்க எப்படிமா உங்க அம்மாவை கொலை பண்ண நினைப்பாங்க? உங்க அம்மாவை அவங்க கொலை பண்றதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி லாயர் சென்டிமெண்டா பேசி என் கட்சிக்காரரோட மனசை மாத்த பாக்குறாரு. ருத்ரா மேடம் வீட்டுல காஃபி குடிச்சிருக்க, சாப்பாடு சாப்பிட்டிருக்க, அதுக்காகவாது அவங்கள நல்லவங்கன்னு சொல்லு. உங்க அம்மாவை கொண்டதை பெருசா எடுத்துக்காதன்னு ரொம்ப கீழ்த்தரமா கெஞ்சுற மாதிரி இருக்கு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் யுவர் ஆனர். பெட்டிஷனரோட மனசை கலைக்கிற மாதிரி எந்த கேள்வியும் கேட்க கூடாது. ஓகே யுவர் ஆனர். அவங்க கிட்ட வேற ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியிருக்கா? இல்லை யுவர் ஆனர். யுவர் ஆனர், கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ருத்ராவை குறுக்கு விசாரணை பண்றதுக்கு அனுமதிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். ருத்ரா மேடம், கமலாமா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாரும் எங்க போயிருந்தாங்க? சாரி லாயர் சார், கமலாமா கொலை செய்யப்பட்ட அன்னைக்குன்னு நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. நான் போய் பார்த்தப்ப அவங்க மயக்கத்துல இருக்கிறதா தான் நான் நினைச்சேன்.
ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக்அப் பண்ணிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் எப்படி கொலை செய்யப்பட்ட அன்னைக்குன்னு என்கிட்ட கேப்பீங்க? டக்குன்னு வாயை விட்டுடுவா, அதுல இருந்து பாயிண்ட் பிடிச்சு கவுத்துடலான்னு பார்த்தா உஷாராயிட்டாளே. சரி, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாரும் எங்க போயிருந்தாங்க? என் அண்ணியோட அக்கா பொண்ணு கல்யாணம், அதுக்காக எல்லாரும் போயிருந்தாங்க. அவ்வளோ நெருங்கின ரிலேட்டிவ் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்க ஏன் போகல? அன்னைக்கு எனக்கு முக்கியமான ஆடிட்டிங் மீட்டிங் இருந்துச்சு, அதனால நான் போகல. அவங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. சரி, உங்க வீட்ல இருந்த மத்த வேலைக்காரங்க எல்லாம் எங்க போனாங்க? பிரியான்னு எங்க வீட்ல வேலை செய்யற பொண்ணு அவங்க அம்மாவுக்கு காய்ச்சல்னு லீவ் போட்டுட்டு போயிட்டா. சக்திங்கிற பொண்ணு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டா. அதனால கமலாமா மட்டும்தான் வீட்ல இருந்தாங்க. சரி, ஆடிட்டிங் போன நீங்க ஏன் பாதியிலேயே திரும்ப வந்தீங்க? நான் ஒரு முக்கியமான ஃபைலை மறந்துட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆக நீங்க ஃபைல் எடுக்க வந்தப்போ வீட்ல கமலாமா மட்டும்தான் இருந்தாங்க இல்லையா? இல்ல, நான் வீட்டுக்குள்ள போனப்ப கமலாவை நான் பார்க்கல. நான் ஃபைலை எடுத்துட்டு திரும்பவும் கீழே வந்தப்பதான் கமலா எங்க போயிட்டாங்கன்னு கிச்சன் பக்கம் நான் பார்த்தேன். அப்பதான் அவங்க மயங்கி கீழே கிடந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க அடிச்சு தள்ளி விட்டதுனாலதான் அவங்க இறந்திருக்காங்க. என்ன காரணத்துக்காக நீங்க சொல்ற மாதிரி நான் அவங்கள அடிச்சு கொல்ல போறேன் சொல்லுங்க? அப்படி ஒரு மிருக குணம்லாம் என்கிட்ட கிடையாது. துரோகியை கூட மன்னிச்சுதான் எனக்கு பழக்கம், பழி வாங்கி பழக்கம் இல்ல. அப்படி இருக்கிறப்ப பாவம் கமலாவை நான் ஏன் கொலை பண்ணணும்? எப்படி என் மேல நீங்க இவ்வளவு பெரிய பழிய போடுறீங்க? எனக்கு புரியல சார். பாருங்க யுவர் ஆனர், நீங்க ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க மேடம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எந்த ஆதாரமும் இல்லாம ருத்ரா மேடம் தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு எதிர்த்தரப்பு லாயர் சொல்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன். மிஸ்டர் வரதாச்சாரி, நீங்க அவங்க மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதுக்கு எவிடன்ஸும் காட்டணும்ல? இருக்கு யுவர் ஆனர். இதோ சாட்சி குண்டில் நிக்கிறாங்களே என் கட்சிக்காரர் நர்மதா, இவங்க தான் அதுக்கான எவிடன்ஸ். விளக்கமா சொல்லுங்க மிஸ்டர் வரதாச்சாரி. சொல்றேன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் நர்மதா குற்றவாளி கூண்டில் நிக்கிற ருத்ராவுக்கு சொந்தமான காலேஜில் தான் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலேஜோட பிரின்சிபல், அங்க இருக்கிற லெக்சரர்ஸ் எல்லாம் படிக்கிற பொண்ணுங்களை பாலியல் தொந்தரவு பண்றதோட அந்த பொண்ணுங்களை ஆபாசமாகவும் வீடியோ எடுத்து அதை காட்டி அவங்கள தொடர்ந்து மிரட்டி பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அந்த கொடுமையெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம என் கட்சிக்காரர் அவங்க அம்மா கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி அழுதுருக்காங்க. அதை கேட்ட கமலாமா அதிர்ச்சியாகி இந்த விஷயத்தை ருத்ரா மேடத்துக்கிட்ட நானே நேர்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில ருத்ரா ஆடிட்டிங் கிளம்புறதுல பிஸியா இருக்கிறத பார்த்துட்டு கமலாமா அந்த விஷயத்தை பத்தி அப்ப எதுவும் சொல்லிக்கல. மறந்துட்டு போன ஃபைலை எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அப்ப கமலாமா இவங்க கிட்ட காலேஜ்ல நடந்த அந்த பாலியல் தொந்தரவு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இல்ல, கமலா அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா உடனே நான் காலேஜ் நிர்வாகத்து மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்பேன். இல்ல, கமலாமா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னது உண்மை. கிரிமினல் லாயர்னா நீ தான் தலை, சும்மா கும்மா குத்துற. யுவர் ஆனர், நீங்களே சொல்லுங்க, அந்த காலேஜ்ல பாலியல் தொந்தரவால மத்த பொண்ணுங்க பாதிக்கப்படுற மாதிரி தன்னோட பொண்ணும் பாதிக்கப்படுவா? இது நம்ம ருத்ராம தனியா இருக்கும் போது சொல்லிருக்கணும்னு எந்த வயசு பொண்ணோட அம்மாவுக்கும் மனசுல ஒரு தவிப்பு இருந்திருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருந்திருக்கும் யுவர் ஆனர். ருத்ரா மேடம் ஃபைல் எடுக்க வீட்டுக்கு வந்ததும் இதுதான் நல்ல சமயம்னு கமலாமா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட ருத்ரா பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம
இப்படிலாம் காலேஜில் நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்தான். உன் பொண்ணு சொன்னான்னு இதை போய் பெரிய கம்ப்ளைண்டா எடுத்துட்டு வரையேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. நோ நோ யுவர் ஆனர், இவர் சொல்ற மாதிரி கமலாமா என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்ல. என் காலேஜ்ல இப்படி ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு இவர் சொல்லிதான் நானே கேள்விப்படுறேன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் வாதத்தை முன்வைக்கிறப்போ நீங்க குறுக்கீடு பண்ணக்கூடாது. மிஸ்டர் வரதாச்சாரி, யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஸோ இவங்க இப்படி அசால்ட்டா சொன்னதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கமலாமா அப்படியே அதிர்ச்சியில தப்பு பண்றவங்களை தண்டிச்சு படிக்கிற பொண்ணுங்களோட மானத்தை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா அப்படி நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்னு சொல்றீங்களே. உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா இதை இப்படிதான் நீங்க சாதாரணமா எடுத்துப்பீங்களான்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுல ஆத்திரமான ருத்ரா ஒரு வேலைக்காரி என் பொண்ண உதாரணம் காட்டி பேசுறியான்னு அவங்கள அடிச்சிருக்காங்க. அதுல கமலாமா நிலத்தடுமாறி கிச்சன் திட்ல பின்தல மோதி கீழே விழுந்திருக்காங்க. இவங்க ஆத்திரம் தணிஞ்சு கமலாமாவை எழுப்புனப்போ அவங்க எழுந்திருக்கவே இல்லை. மூச்சை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்கிற விஷயம் இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு யுவர் ஆனர். உடனே உஷாராகி நாம அடிச்சதுனாலதான் இவங்க இறந்திருக்காங்கிற சந்தேகம் யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என் கட்சிக்காரர் நர்மதாவுக்கு உடனே விஷயத்தை தெரியப்படுத்தாம கமலாமா பாடிய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் டாக்டர் செக் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அவங்க இறந்து போன விஷயம் தெரியும்னு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் என்னமோ பக்கத்துல இருந்து நடந்த எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கமலாம்மா என் கட்சிக்காரர் கிட்ட அப்படி ஒரு விஷயத்த சொல்லவும் இல்ல, என் கட்சிக்காரர் அவங்கள தாக்கவும் இல்ல. வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல அவங்க உடம்புக்கு ஏதோ பிரச்சனையாகி அப்படியே கீழே விழுந்து கிடந்திருக்காங்க. அப்பதான் அவங்க பின் தலையில அடிபட்டு இறந்துட்டதா எதிர்கட்சி லாயர் என் கட்சிக்காரர் தள்ளி விட்டுதான் இப்படி நடந்திருக்குன்னு அபாண்டமா பொய் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு யுவர் ஆனர். யுவர் ஆனர், கமலாமாவுக்கு உடம்புக்கு முடியாம மயக்கமாகி கீழே விழுறப்போ அவங்க பின்தலையில் அடிபட்டிருக்குன்னு எதிர்கட்சி லாயர் சொல்றாரு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியாம மயக்கம் வருதுன்னா அதுக்கான ஆரம்ப சிம்டம்ஸ யாரா இருந்தாலும் உணர முடியும் தானே? அப்ப என்ன செய்வோம்? அப்படியே கையால தலையை பிடிச்சுக்கிட்டு மெல்ல கீழே உட்காருவோம். அதுக்கப்புறம் மயக்கமாகி கீழே விழுந்தாலும் பக்கப்பாட்டுல தானே சாய்வோம். அப்படியே ஒருவேளை பின்னால சாஞ்சாலும் உட்கார்ந்துகிட்டே சாயிறப்போ பின் தலையில எப்படி அடிபடும்? நீங்களே சொல்லுங்க யுவர் ஆனர். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பின் தலையில் அடிபட்டிருக்கிறதா தான் குறிப்பிட்டிருக்கு. நீங்களே பாருங்க யுவர் ஆனர்.